நடந்ததுண்டா அவன் பெரிய பயங்கரமாக அரசு, அவனுக்கு வாரிசும் இல்லை, எங்களுக்கு அரசு இல்லாமல் கற்றவன். அப்படியா? இப்போ நான் என்ன சொல்லணும்? அரசு போய் யோசிச்சு பாருமா, இது பெரிய விஷயம். எனக்கு கவனம் நான் சொல்ல விடாங்க இல்லையோ. இப்போ என்ன சொல்லணும்? அரசன் ஆகணும். போயிருந்துட்டார், இந்த அரசு ஆண்டி கொண்டு இருந்தார். இது தலைவர் அதானே. அப்போ உனக்கு விடவும் தெரியணும், முடியுங்க அவசியம் இருந்தால் பிடிக்கவும் தெரியும். விட தெரிஞ்சவன் தான் பிடிக்கிறது அதிகாரி. எஸ் எஸ் இது சொல்ல அவரோட பேர் என்ன, மலால சார்ந்த ஒரு இளவரசி. அந்த அரசனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அவள் இளவரசி. அரசன் சொன்னால் நீ கல்யாணம் கட்டணும், நீ பொம்பளை என்ன பண்ண போகிறேன்? என்ன, நான் கட்ட மாட்டேன். ஏன் கட்ட மாட்டேன்டா? இல்லை, எனக்கு வார குழந்தைய நாம் வளர்த்து அவங்கள ஆத்மஞானிகள் ஆக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டா நான் கல்யாணம் கட்டுவேன். அவள் தெரியும் தானே, அவனை ஒத்துக்கொண்டாங்க. நமக்கு என்ன, நீ வள. அப்போ அதுக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறந்து. அப்போ குழந்தையா இருக்குள்ளே சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி சம்சார சம்சார மாயா பிரவர்ஜிதோதி சம்சார சொப்பனம் தியஜ மோக நித்ரா மடால சாவாச்ச உவாச்ச புத்திர. அவ தொட்டியில் ஓடுது குழந்தை ஆட்டம். அது 3 பிள்ளை. 3 என்ன சொல்லுவா? சுத்தோ மானே நீ பண்டி குழுத, இவனுக்கு ஒன்றும் தெரியும், முட்டாள், தலையில்லை, அப்படி தான் நம்ம சொல்கிறேன். நோ, அவன் என்ன சொன்னான்? அந்த சுத்தோசி மானே நீ தூய்மையான புத்தோசி, நீ அறிவுமயம், நீ ஆத்ம சைத்தன்யம், அறிவுமயம், நீ அறிவுமயம். சுத்தோசி புத்தோ நிரஞ்சனோசி, ஒரு அழுக்கு முன்ன அது அசங்க, அது ஒன்றும் தொடாது. அப்போ என்ன சொல்கிறான்டா? சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி, நீ அவ்வளவு தூய்மையாக இருக்கிறாய், ஒன்று உன்னை தொட முடியாது. சம்சார மாயா பிரவர்ஜிதோசி, நீ பார்க்குற இந்த சம்சாரம்ன்ற உலகம் இல்லை, அது மாயன்ற அர்த்தம் இல்லை, உள்ளதை காட்டாமல், உள்ளது தண்ணி, நீ அலைய உன்னால் பார்க்க சொன்ன அது மாதிரி உள்ளது அந்த பரம்பொருள், நீ உலகம் வந்து பார்க்குற சம்சாரமா பிரவர்ஜிதோ. நீ எழும்புடுறா, கொஞ்சம் உஷாராயிரு, கண்ணமொழி. பிரவர்ஜிதோசி சம்சார சொப்பனம், சொப்பனம் வேண்டா கனவு. இப்போ நானும் சுதர்சனும் காலையில் என்ன ஒரு கேள்வி கேட்டால் அவங்க சத்தம் ஒன்று நடந்தது. அதான் சொன்னேன், இங்கே பார், நல்லா பார். இப்போ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் எல்லோரும் உஷாராக இருக்கும். தயவு செய்ய எனக்காகவாது உஷாராக இருக்கும். இப்போ உண்மையிலே நீ கனவு பார்க்கக்குள்ள அது கனவு இல்லை, என்ன பக்கா நனவு, ஒரு விழிப்பு நிலை. நீ கனவுண்டு எளிமையில போகிறா சொன்னேன் சொல்லி, எப்போ நான் கனவை பார்க்க சொன்னியா? சொல்லலையே. அப்போ நீ என்ன என்ன சொல்கிற? நியாயம் இல்லையே. அது கனவு பார்க்கக்குள்ள விழிப்பு நிலை சொல்லி போடு, கனவுல எழும்பி ஏன்னா நீ இப்போ கனவு சொல்லணும். அப்போ அவர் சொல்கிறான்டா சம்சார சொப்பனம், அது கனவுக்குள்ளே இருக்கக்குள்ளே கனவாறுகிறதும் அது. ஆனால் நம்ம ஆக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, அப்போ பொய்யிற கதையே கிடையாதம்மா. அதில் என்ன இந்த பாருங்க, பிராஜ்ஞா சொல்லுவோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அந்த சத்தியத்துக்கு பேர் பிராஜ்ஞா, அந்த உணர்வு வேணும். இந்த கனவில் இருக்க அந்த சத்தியத்துக்கு பேர் தைஜஸா. தைஜஸ்னா தேஜஸ், ஒளி. இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற அந்த பரம்பொருளுக்கு பிழை விஸ்வா, அது நம்ம தனிப்பட்ட வகையில். முழுதும் எடுக்க போனால் ஆழ்ந்த உறக்கிலிருந்து அது சொல்ல ஈஸ்வரா, அந்த பரம்பொருள், ஒரு நாம ரூபம் இல்லாமல் இருக்கிற அந்த பரம்பொருள் ஈஸ்வரா. அந்த கனவில் இருக்கிறத சொல்கிற ஹிரண்ய கர்ப்பான்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் மனமும் சேர்த்தா அது ஹிரண்ய கர்ப்பம். மற்றது இதை விராட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரம்பொருள் இந்த உலகமாக தெரிகிறேன். ஆனால் அந்த பரம்பொருளே தான், 3 பேர் இல்லை, ஒரு ஆள் தான். அப்போ நீ அது சம்சார சொப்பனம் தேஜனா விட்டு விடு. நீ சொன்ன அது சட்டியான தலையங்கம், விட்டு விடு. எதை விட்டு விடு? தேஜண்டா விட்டு விடு. எது நீ விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க. அப்போ என்ன நடக்கும்? நீ கண்ணை முடிச்சோடனே அப்போ தேஜ மோகனித்ரா, அதாவது நீ இதை பிடிச்சி கொண்டிருக்கிறது காரணம். அவள் என்ன வேணும் அறியாமல், என்ன வேணுங்க அவள் அந்த தலையங்கம் என்ன எடுக்க வந்தது? அவள் சொன்னது அறியாமல். சரிதானே? அதெல்லாம் அது மிச்சம். ஆனால் இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது இந்த டாபிக். அப்போ தேஜ மோக நித்ராண்டா பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், பிறந்தோம் வளர்ந்தோம், கொஞ்ச நாள் இந்த உடம்பு இல்லாமல் போகும். நீ அறிவீனமாக இருந்தால் நீ இப்போ அறிந்து புறம் எடுப்பாய். ஏன்? உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வரும். அவர் சாதாரணமாக தான் சொல்கிறார்.
இல்லையோ? ஆனால் நீ இந்த விழிப்பினில் இருக்கக்குள்ள கவனமாக இல்லை, நீ இந்த அறிவு அறிந்து இல்லை, இந்த ஆகாயமாக இருக்க நான் சைத்தன்யம் அஹோம் சோகம் ஹம்சா பரமஹம்சா பரமாத்மா சின்மயோகம் சச்சிதானந்த ஸ்வரூபோகம் சோகம் பிரம்மோகம் நான் அந்த அறிவுமயம். சொல்லுவா, இந்த உடம்புக்கு அறிவு இல்லை. எனக்கு ஒரு ஞாபகம், நான் அந்த ப்ரெஸ்ஸில் சிவானந்தாசிரமில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த அங்கே ஒரு மேனேஜர், அவர் பேர் பல்லான்னு சொன்னால் சிங்களத்தில் நாய். அவங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரு சிரிப்பு வரணும். எப்படி சொல்கிறேன் நாயின்னு சொல்லலாம். அவட பல்லாஜி என்று போட்டுருவோம். ஓகே, அவன் நல்லா குரட்டை விட்டு தோங்குவார். இவன் திரு விட மாட்டான் தரலே. அவன் போய் மே புத்துவும் நான் ஒரு முட்டாளன்னு எழுதி விட்டாங்க. நல்லா அழகா அவன் வேறு பிரசிக்கு வந்தார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் பிள்ளைங்க பார்த்து போய் சிரிக்கிறாங்க. நான் அவரை போய் அப்போ அவர் பிடிச்சிட்டு வந்து கண்ணாடியை காட்டினேன். யார் அப்பட்டு கோவம் வந்தவருக்கு. அது நடந்த கதை என்ன இவ்வளோ வரண்டா, இந்த உடம்புக்கு உணர்வு இருந்திருந்தால் கணக்க கொண்டாங்கள் நான் என்ன முறை நான் உடம்புக்கு உணர்வு இருந்திருந்தால் அவன் எழுதக்குள்ள என்ன எழுதான்னு சொல்லிக்கணும், சொல்லலையே. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த உணர்வு இல்லாத ஜடம் கட்டையை நீ நானுன்னு சொல்கிறேன் சொல்லி விட்டு விடு. எதை கட்டை அதை பயன்படுத்து. நாண்டிக்குவா நந்தவன தீரோராண்டி அவன் 4-6 மாசமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. எஸ், அப்போ இந்த இதை தோண்டி முட்டி கொண்டாச்சு 4 மாதமாக குயவனண்டா பிரம்மதேவ் குடையா நல்லா கூத்தாடியண்டா இந்த வாழ்க்கையை நான் எப்படி அழுதழுதோ இல்லை, நான் கூத்தாட ஆனந்தம் திரிலோகம் எங்கட அம்மாஜி பண் நாரதர் நடித்தவர் சரி அடப்பா திரிலோகமும் சுற்றி வருகிறேன் உம்மிடம் சேமாதி சேமம் அறிய அப்படி பாட்டுறாரு. எல்லாரும் கூத்து ஆனந்தமாக இருக்கும். கூத்தாடி அப்புறம் என்ன பண்ண போட் நீ உடை. அவர் என்ன சொல்றார், அவன் போட்டு உடைத்தான். இதுதான் ஒரு அறிவு உள்ள இந்த நீங்கள் சொல்கிற விட்டு விடு அறிகிற ஒரு புத்திமான்ற வாழ்க்கை. அவனுக்கு வாழவும் தெரியும், உடம்பை முடியுங்க விடவும் தெரியும். நமக்கு வாழவும் தெரியாது, உடம்பை விடவும் தெரியாது. பட்டு போகிறதெல்லாம் பட்டு இல்லையோ. ஆகவே அது அழகான டாபிக், விட்டு விடுதல். அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நீ விட வேண்டிய அவசியம் அது இந்த உலகத்தில் எல்லாம் ஃப்ளோயிங். அது இன்றைக்கு நான் பார்த்தேன், இந்த உலகத்தில் ஒரு சத்தியம் இம்பர்மனன்ட் சொல்லுங்க, ஒன்று நிலை இல்லை, நிலையாமை. அது திருவள்ளுவர் இது இருக்குது, திருக்குறள் நிலையாமை வருது இல்லை, இங்கே ஒன்று இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுறாண்டா, அதை முடியாத காரியத்தை நீ முடிக்க பார்க்குற முடியுமோ? ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன், கவலை, துக்கம், மயக்கம், நோ விட்டுவிடப்படி தேஜ மோக நித்ரா அந்த பாட்டை 3 பேரும் ஆத்மஞானிகளாகி 3 பேரையும் சக்கரவர்த்தியில் ஆகிவிட்டாள் அவள். அவளை ஆளுங்கடா அந்த நாடன், அவனை அரசனாக இருந்தான் என்லைட்டன் கிங்ஸ். அந்த அரசனை சொன்னேனே வந்து ஓகேயா வந்து வரைஞ்சாலும். ஸோ எந்த இடத்துல முகமூடி போடுறாங்களோ அதுக்கு தக்கன எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் நாய் வேஷம் போட்டால் குலைச்சாகணும் இல்லையோ, வர்றப்படி ஊழ விடுறதோ குலைச்சி. அப்புறம் இந்த வேஷம் போட்டாச்சு, அதை முடியுமா சரியான நாடி. ஆனால் தெரிஞ்சிட்டு வேஷம் முடியுங்கோ, தெரிஞ்சிட்டு அதுதான் நம்மளோட தவறு. நம்ம தெரியாமல் செய்யக்கூடாது. ஸோ விட்டு விடு, இது பெரிய விஷயம். இந்த உலகத்தில் உள்ள உண்மையிலேயே சத்தியம் எதண்டா இல்லை, எல்லாம் கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாரம்மா 24 மணித்தியாலத்திலே இப்போ இங்கே இந்த இருக்கிற செல்லி கனவுல இல்லை, வேற ஒரு செல்லி ஆண்டவர்கள் அந்த செல்லியே இல்லை. அப்போ 24 மணித்தியாலே இந்த பரம்பரை உனக்கு என்ன சொல்கிறான், மகனே நீ இருக்கிறாய், நான் ஆழ்ந்து தூங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் இருக்கிறேன், ஒரு நான் இருக்கிறேன், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த நீ பிடிச்சி கொண்டிருக்க இந்த கட்டை இது அது மாறிக்கொண்டிருக்கு. முதலாவது இங்கே இருக்க கட்டை அங்கே இல்லை, ரெண்டும் ஆண்டவர்கள். இப்போ இந்த அறிவை என்னப்பா தேஜ மோகனித்திர மகனே இந்த அறியாமையை விட்டு விடன்னு சொல்கிறார். தேஜண்டா கை கழுவி விட்டுரும். சந்நியாசம்னா சமயக் நியாசம்,
தூய் நல்லா கழுவி விட்ற கழுவி விட்டு நீ பாருங்க. அதான் ஒரு சுவாமி சிவானந்த சொல்றார், ஒரு சன்னியாசிகிற ஆனந்தமும் சுதந்திரமும் ஒரு சன்னியாசி தான் தெரியும். இப்போ நான் இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை, நம்மளோட பேர்லேயே ஒன்றுமில்லை அவன் உண்மையில் இல்லை. என்னோட சொன்னேன் பொக்கெட் நிறைஞ்சிருக்கேன். அப்புறம் இவன் சொல்கிறார் நீ செலவழிச்சு விடுங்க, பேங்க்கில் ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேங்க் மட்டும் செலவழிக்க மாட்டோம். என்ன சொல்கிறேன்டா, கமான் ஸ்பெண்ட் காட் வில் சென்ட், ஸ்பெண்டு காட் வில் சென்ட். மாஸ்டர் எஸ். அப்போ நமக்கு வாழ தெரியும். இது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் சொல்லி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறது அசாதாரணமான இது. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இது கலையும் முடியுங்க விஞ்ஞானமும் அது தெரியும் ஒன்றுமே. இப்போ கலையண்டா இது பாரு, கொடு கிவ் அண்ட் ரிசீவ் இஸ் அ லோ ஆஃப் லைஃப், அந்த புத்தகத்தில் வருது. கொடு ரிசீவ் பண்ணு, நீ கொடுக்க மாட்டேன்டா அவனுக்கு வரவும் மாட்டாது. பாருங்க இது பெரிய அற்புதமான அது. அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்த மகாராஜ் சொல்லி கொண்டு இருந்தாராம், சர்வ் லவ் செய்ய ஒன்றுனா ஒரு பையன் எடுத்து சொன்னான், ஹே சுவாமி வை ஷுட் ஐ டூ தட், இஃப் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஐ டூ சம்திங் ஃபார் மீ. அது சொல்லணும், இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி மேக் அதர்ஸ் ஹாப்பி அஸ் அ லோ ஆஃப் லைஃப். இது நமக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க இல்லை மற்றவங்கள கைதூக்கி விடுறதுக்கு இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறபடியாக உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அதான் லோ ஆஃப் லைஃப் அட்ராக்ஷன். என்ன லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? ஈர்ப்பு விதி. அதானே. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்டா, நம்மளோட அறிவினத்தால் இந்த மோகத்தால் எது விதியோ, இப்போ என்ன ஒரு பொருளை மேலேருந்து போட்டால் அது பேர் என்ன, ஈர்ப்பு விதி. அது கீழே தான் வேறு நீ என்ன செஞ்சாலும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதிகளும் இல்லை. வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கு இல்லை, உடம்பு போகுது என்ன, அது பிறக்குது இருக்குது சாகுது திரும்ப பிறக்குது இல்லாமல் போகுது எல்லாம் மாறிக்கொண்டே இம்பர்மனன்ட் க்ஷணிக்கா. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கொண்டிருக்கு. இப்போ நீ நம்ம இவ்வளோ இருந்து கிட்டத்தட்ட இந்த 10 நிமிடத்தில் இந்த உடம்பில் எத்தனை கலங்கள் செத்து புது கலங்கள் பிறந்திருக்கு. அப்போ பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கு. உனக்கு தெரியாத வேறு விஷயம், இரத்த ஓட்டம் நடக்குது, டைஜஷன் நடக்குது, எனக்கு தெரியுதோ தெரியலையே. ஏன்னா நீ உடம்பு இல்லை, எனக்கு அது முதல் விளங்குறல. நீ உடம்பாக இருந்தமா முருகன் இஸ் இட் ரைட்? அதான் நீ உடம்பாக இருந்தா என்னடா காத்துனே உனக்கு தெரியணுமே. ஹலோ நடக்குது அது வந்து ஏன் நீ உடம்பு இல்லை, அதுக்கு சாட்சியாக இருக்கிற. ஸோ விட்டு விடு. என்ன இது பெரிய என்ன சொல்கிற டிக்டம் என்ன கொமாண்ட், விட்டு விடு, விட்டு விட கற்றுக்கொள். அப்போ நீ விட்டு விட கற்றுக்கொள் அப்படின்னு அழுது கொண்டு இருக்க போகிற. அடுத்தது இந்த நீ அழுதாலும் புரண்டாலும் என்னது அது போகும், உள்ளது எல்லாம் போகும். அதான் இந்த துறவோட. இப்போ திரும்ப துறவை ஏன் சொல்கிறேன்டா, உண்மையிலேயே இந்த என்லைட்டன் மாஸ்டரில் நம்மளோட உலக 60 பேருக்கிட்ட துறவி இந்த இல்லறத்தார்கள். ஆனால் அவர்கள் துறவியல் எப்படி அதானே. உங்கள் என்னோட நண்பன் இருக்காக சொல்கிறேன், ஹீஸ் அ ஹவுஸ் ஹோல்டர் செயின்ட் என்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்தா அந்த மாதிரி. அவன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது, ஆனால் அவன் என்ன துறவி. இப்போ இல்லை ஏன் விட்டு விட முடியுங்கோ கற்றுக்கொள், விட்டு விட பழகிட்டான் சொல்லி இதை நீங்கள் இது சார் நான் முடியாதம்மா. இந்த இடத்துல எப்படி சொல்கிறது பயிற்சி சொல்லுங்க. இப்போ நல்லதை கெட்டதை பயிற்சி செய்தாமல் நான் சொல்லுவேன், ஸ்மோக் பண்ணுறவங்க டைரிக்கிறவங்க பயிற்சி செய்த சரியான பயிற்சி. அது நல்ல ஒரு கதை ஒன்று கேட்டேன். ஒருவன் தண்ணி அடிக்கிற இவன் பார்த்தால் இல்லை இந்த இவனை திருத்தணும்னு இவ பப்புக்கு போன இவளும் போயிட்டாள். போய் அவளும் ஆர்டர் பண்ணிட்டார் பியர். இவன் பார்த்தான் வைஃப் வந்துட்டான். என்ன பண்ணுறான்னு இல்லை அப்போ நான் இப்படி என்ன என்ன கசக்குதுன்னு சொன்னான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி எவ்வளோ பயிற்சி பண்ணித பற்றி அவனுக்கு விளங்கவனுக்கு எவ்வளோ கஷ்டம் பண்ணி சொல்லு. அதுக்கே பயிற்சி என்ன வரண்டா அம்மா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் எல்லாம் பயிற்சி. இப்போ நான் பாருங்க காலையில் ஏதோ ஒரு காரணத்தால் 3:20 கிளம்ப தொடங்கி இப்போ 3 மணி எங்கே முடிவு ஓட்டாங்க இல்லை 3-4 hours அந்த மாதிரி கமால். அப்போ எல்லாம் பயிற்சி சொல்லுங்க.
இப்போ நீங்கள் இது நல்லா தெரியணும், இது இந்த சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டு 84 லட்சம் பிறவியில் எடுத்த இந்த பற்று இப்படி போமாம்மா இல்லை. இப்போ எல்லாம் விசுவலைஸ் பண்ணுங்க, நான் எதை பிடிச்சி கொண்டிருக்கேன், நான் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதானே. இது அற்புதமாக இருக்குது. அவள் ஒரு வார்த்தை சொன்னால், நான் பற்று வச்சிருக்க மாப்பிள்ள போகலாம், ஆனால் இந்த பற்று போகாது. பியூட்டிஃபுல் இது விளங்கம்மா. ஏன்னா பற்று ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு குணம், ஒரு பழக்கம். அந்த மாப்பிள்ளையை பற்றி அவர் போனால் இன்னொரு அளர்வார், அங்கே பிடிச்சி கொண்டிருப்பாரு. சரி அவன் கிளியர். ஸோ விட்டு விடு சொல்லி வெரி பியூட்டிஃபுல் டாபிக். ஆகவே இதில் விசேஷம் என்னடா, நீ விட்டு விடாட்டி விடுவிக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை எவ்வளவு நீ அது அன்பாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், இன்னும் விடுவிக்கப்படும். ஆகவே நீ என்ன பண்ணு, நீயாக மரியாதையாக ஒழுக்கமாக என்னது நீ கொடுத்து விடாது, என்ன கிஃப்ட்டு. அதான் அந்த அந்த குலோடலோட சொன்ன என்ன, தாயே நீ தான் என்ன யாதேவி சர்வபூதேசு மாத்திரு ரூபேன சம்சயா, நீ தான் அம்மா, எனக்கு கொடுத்தா அந்த ஜாப்பை நான் முடிச்சிட்டேன், இந்த எடுத்துக்கோ, என்ன விடு. பாருங்க எவ்வளோ பயிற்சி பண்ணிக்கணும், விட்டுறா. உண்மையில் ஒன்றும் இல்லை, ஒரு சம்மந்தம் இல்லை, எவ்வளோ தூரம் பயிற்சி. இப்போ நீங்கள் எல்லாம் தயவு செய்து இதை வாழ்க்கையில் பாருங்கள். இந்த உடம்பே போக போகுது, மனமோ போய்கொண்டே இருக்கிறது, சரிதானே. அந்த உலகமும் மாறிக்கொண்டு, ஆனால் நீ இருக்க இந்த இடத்துலான் சொல்லி என்ன சொல்ல வரேன்டா, இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் இருக்க துரியா அதை பற்றி நீ அறியும். அதாவது நான் என்று சொல்கிற இங்கே இருக்க நான், இது அந்த தெய்வமாகிய நான் தெள்ள தெளிந்தாருக்கு முடியுங்கோ. சிவன் சிவலிங்க, நீ விட வேண்டியது என்ன, விட்டு விடு. எதை விட வேண்டியது, நீ விட வேண்டியது இல்லை. என்னண்டா அது உண்டையும் இல்லை, நீயும் இல்லை. எது, இந்த உடம்பு நீ இல்லை, மனதும் நீ இல்லை. நீ என்று நினைக்க நீயும் முடியுங்கோ, நீ இல்லை. ஆனால் நான் சொல்லுங்க, நான் இப்போ இந்த இடத்துல உற்சாகமாக இந்த ஞானத்தை அடையணும். என்னது, நான் ஆழ்ந்து உறங்கினேன். அங்கே நீ நினைக்கிற இந்த உடம்பும் மனதும் அந்த மாப்பிள்ளை இருக்கவே இல்லை. நான் இருந்தேன். கனவுல இன்னொரு உலகமும் இன்னொரு நபரும் வந்தார். ஆனால் நான் கனவு முடியுங்கோ கண்டேன். இப்பொழுது இந்த இதில் இருக்கிறேன். அவன் இந்த 3 நானும் ஒரு நாள். இதில் விசேஷம் என்னடா, இது நான் இல்லையோ இந்த இடத்துல தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வியதிரிக்தா. இந்த தூல உடம்பும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய சூக்ஷ்ம உடம்பும் அறியாமை ஆகிய காரண உடம்பு 3 நான் இல்லை. பஞ்சகோஷ விலக்ஷண அன்னமயம் இந்த உடம்பு, பிராணமயம் வேண்டா இந்த வைட்டல் பொடி, இந்த உடம்பை இயக்கிற பிராணன், மனோமயம் வேண்டா மனம், அப்புறம் புத்தி, அப்புறம் அடுத்து அங்கேயும் பாரு விஞ்ஞானம், ஆனந்தமயம் வேண்டா அறியாமை, நான் யாருன்னு தெரியாது. அது இந்த 5 விலக்ஷண அவஸ்தாத்ரே சாட்சி. இந்த உண்மையான நான் ஆழ்ந்த உறக்கத்தையும் பார்த்தேன், கனவையும் முடிங்கோ பார்த்தேன், இந்த விழிப்பையும் பார்க்கிறேன். அந்த பார்ப்பவர் நம்ம நினைக்கிற உடம்பு அல்ல. முதலே சொல்லியாச்சு, அது ஜடம், அதை எப்படி பார்க்க முடியும்? அந்த கதையை பல்லாட கதையை தான் சொன்னேன். என்னது என்ன அது நோ அப்படி பார். இப்போ நான் இந்த இடத்துல சிவசன் நான் ஜோதிச்சு நல்லா பாரும்மா, கனவில் அவ்வளோ இருந்தது. அப்போ அங்கே நீ சாட்சியாக இருந்தா என்னண்டா, நான் நினைக்கிறது சொல்கிறதெல்லாம் சொல்லி தெரியும் அந்த கனவோட கனவு இல்லையோ. இந்த உலகத்தை என்ன அவங்க என்ன போட என்ன நடந்த எல்லாம் அத்தனையும் இந்த கனவு கண்டவருக்கு முடியும் தெரியும். ஆனால் அவர் சம்பந்தப்படாமதையும் பார்த்து கொண்டிருந்தார். நீ சாட்சியாக தான் இருந்தார். இப்பொழுதும் இந்த உடம்பை ஜடம்ன்றது மாதிரி அமைக்கலையே. இந்த உடம்பு உண்மையிலேயே கட்டை என்றது அது நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் சத்தியமோ இல்லையோ, அதை உள்ளதே உள்ளபடி பார். கொண்டு வந்தானரு தோண்டி முட்டி சரியோ, அதை அப்படி பார், அதை இயக்கு, பயன்படுத்து. ஆனால் நீயும் இல்லை உண்டையும் இல்லை. இந்த இடத்துல நம்ம ஒருவரும் தயாராக இல்லை. ஆனால் நீ தயாராக இல்லாட்டி கூட நான் உண்மையை சொல்கிறோம், அங்கே வட இந்தியாவில் இந்த உடம்பை எரிக்கிற நிறைய அவங்க உடுப்பு முழுதை நேக்கட் ஆம்பளையும் புள்ளையோ முழு உடுப்பை எடுத்து போடுது, அதை வைப்பாங்க. எனக்கு இப்படிலாங்கல்ல என்னடா அப்புறம் பார்த்தா இதை பார்க்குற நீ அந்த செத்தவனுக்கு தெரியாது ஆறு இதுண்டு பார்க்குற உனக்கு என்ன நடக்குது? இதுதான் நான் பக்கம் பக்கம் சூடு சூடனே மானம் சொல்லி கொண்டு என்னைய போகிற. இப்போ நான் இந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட 32 வயது இருக்கும்.
அவ்வளோ ஃபாரினர் இல்லை அப்படி தூக்கி வச்சு குட்டியாச்சு சொல்கிறவங்களம்மா என்ன சொல்கிறேன்டா அந்த மான்கள் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கா நீ நினச்சி கொண்டிருக்க இந்த உடம்பு இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நீ என்ன பண்ணு, இந்த உடம்பு உயிர் ஆடு இருக்கக்குள்ளே இந்த உடம்பு அப்படி பார், பயன்படுத்து, விட்டு விடு. வெளியே என்ன வேணும், விட்டு விட கற்றுக்கொள். அதாவது அதனே சொல்கிறார், ஐ இன் த ஓன் ஹேண்ட் லெட் கோ தை ஹோல்டு சன்னியாசின் போல்டு சே ஓம் தச்சாது. மீது அற்புதமான என்ன சொல்கிறான், லெட் கோ தை ஹோல்டு. பாருங்க, லெட் டார்க்னஸ் கோ with a blinking light. Okay, this thirst for life forever quench. நமக்கு வாழ்க்கை ஆசை, அது தவறு இல்லை. நீ வாழ்கிறதுக்கு ஆசைப்படணும் இல்லையே, வாழ்க்கை நடக்குது. ஆசை இல்லையா? எஸ், நடக்குது. thirst for life, it drags from birth to death and death to birth. இந்த ஆசை நீ விரும்பினாலும் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ ஆசைப்பட்டபடியா அது உன்னை மரணத்திலேருந்து பிறவிக்கும், பிறவியிலேருந்து மரணத்துக்கும் எடுத்து கொண்டிருக்கு. அப்போ லெட் கோ, விட்டு விடு. ஆனால் விட்டு விட சாதாரணமாயோ. இப்போ நல்லா பாரும்மா, இப்போ நீ இப்போ இரவு தூங்க போகிறீங்க, சொல்லி சொல்கிறா சாமிஜி நான் ப்ராக்டிஸிங் டீப் ஸ்லீப், முடியுமா? நீ இப்போ தூங்க போகிறோன்னு முயற்சி பண்ண தூங்க முடியாது. அந்த விட்டு விட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நேச்சுரலி என்ன, இந்த மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே என்ன, ஜஸ்ட் லெட் கோ. அழகான இது இல்லை. இப்போ அந்த உங்களை மாதிரி இந்தியா அவர் சொல்லுவார், வித்தின் 2 minutes ஐ கோ இன் டு டீப் ஸ்லீப். ஏன் அங்கே பிடிக்கிறது கொண்டு எல்லாத்தையும் விட்டாச்சு. நான் இந்த யோக நித்ரா நான் இப்போ அதிகமாக செய்கிற கூட கூறுறேன். ஏன்டா அன்றைக்கு 3 தடவை 6 டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சிவம்பரம் எழுப்போக்குள்ள ஐ டூயிங் யோக நித்ரா உடம்பு முழுதையும் கெட்டி கோ சரியானே. அப்போ என்ன விரைவில் சொல்கிற பாருங்க, இது அற்புதம். ஃப்ரம் பர்த் டு டெத் அண்ட் டெத் டு பர்த் த சோல், he conquers all who conquers self. இந்த அறியாமை விட்டு விடு. பாருங்க, who sows must reap. நீ எதை ஒரு கர்மம் செய்தாலும் அதுக்கு பலன் சொல்லுங்க கட்டாயம் கிடைக்கும். அதான் மகேஸ்வரன் ஐயா முருகார்ப்பணம், சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். நான் பெங்காலில் போயிருந்தேன். எங்கள் மாதாஜியை அண்ணனா தம்பி அண்ணன். அப்போ அவர் ஆசிரம் அளவானது, அவங்க நிறைய சேவை செய்கிறார். அதில் ஒரு யங் லேடி பார்த்தா யங் அப்பாட்டு அவங்களுக்கு அவரோட மகனே இப்படி இருக்கா மேலே இப்படி. நான் போய் தன்யவாத், நான் பெரிய கஷ்டப்படுவான் இல்லை. அவர் என்ன அர்த்தம்னா நான் செய்யலை கண்ணன் செய்கிறான்னா அர்த்தம். எனக்கு விளங்கி நான் சொன்னேன். அப்போ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லு, சாமியார் தன்யவாத் சொன்னா நீ கிருஷ்ணார்ப்பணம் அவரோட கொடுத்துடு. அவர் வெரி ரைட் வெரி ரைட். இப்போ அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன் தன்யவாத் கிருஷ்ணார்ப்பணம். என்ன இல்லை செய்பவரும் வரும் அனுபவிப்பவரும் ஆனந்தம். விலகுமா சொல்கிறது அப்படி செய். இந்த இஷ்ட தெய்வத்தில் திருவடிக்கு பாருங்க, அதுவும் நெருப்பு. எது நம்மளோட இஷ்ட தெய்வம் இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அடிமுடி காணப்படலாம் இல்லை. இன்றைக்கு அவ்வளோ கர்மங்களையும் அவர் அந்த நெருப்பில் போடு. உனக்கு இவர் என்ன திருக்குறள் அது, இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புகழ்ந்தார். அந்த திருக்குறளை கேட்டவர் என்னிடம் கேட்டார். இது சிவபுராணத்திலே வருது. அறம்பாவம் என்னும் அருங்கயிட்டால் கட்டி. நம்ம நினைக்கிறோம் பாவம் தான் கட்ட வேண்டிய இல்லை, புண்ணியமும் கட்டும். ஏன் அது இது ரெண்டுக்கும் பிறகு வரப்போகுது. பிறகு வந்தால் நீ தப்ப முடியாது, துன்பம் வர். அப்போ ரெண்டையும் விடு. இருள் சேர்னா இந்த பிறவி தானது. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீத்த நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி ஆர்த்த பிறவி பெருக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர். அதே திருக்குறளில் வருது. உங்களுக்கு ஏண்டா நீங்கள் அதை பற்றி யோசிக்கல, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை பண்ண முடியாத துன்பம். நான் ஆறுட்ட இவட்டான்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த முறை வந்துட்டு போகணும். ஒரு அதை நீ விட்டேன்டா என்ன நடக்க போகுது, அடுத்த ரவுண்டு தொடங்கும். 360 டிகிரி 84 லட்சம் பிறவி ரவுண்ட் அடிக்க போகிறாய். என்ன இப்போ ஒரு ட்ராப் டோர்ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பிறவியில்
இந்த இறைவன் திருவிழா இதான் ட்ராப் டோர் வெளியில் வாரது கதை ஒன்று திறந்துருக்கு இந்த விட்டேன்டா என்ன பண்ண புரியணேன் நோ அப்புறம் கதவு மூடியாச்சு இப்போ கதவு திறந்துருக்கு பயன்படுத்து என்ன சொல்கிறார் The sure effect. Good, bad, and none escape the law. But whosoever wears a form must wear the chain. என்னென்னா நீ ஒரு உடம்பு ஒரு உருவம் இருக்கும் வரையும் நீ தப்பவே முடியாது. சங்கிலி தங்க சங்கிலியாக இருக்கலாம் இல்லை இரும்பு சங்கிலியாக இருக்கலாம். யூ ஆர் பவுண்ட். அப்போ என்ன பண்ணணும் must wear the form. But far beyond both name and form ஆத்மன். அதான் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இந்த பேர் உருவம் இல்லாமல் முடியுங்கோ இருந்தாய் திடீர்னு நீ இதை கட்டி கொண்டே அழுறாய் சரி ஆமாம் இது பெரிய விஷயம் ஆனால் தயவு செய்து நீ அங்கே இருந்தே இல்லையோ இன்னொன்று அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த ஆனந்தம் கனவிலையும் இல்லை முடியுங்கோ இப்போ அப்படி இல்லாட்டினே இப்போ பகல்லையும் சாப்பிட்டு போட்டு ஏன் தூங்குறீங்க ஏன்னா அந்த அவ்வளவு அந்த புலனின்பங்கள் நீ அனைச்ச அத்தனை உனக்கு திருப்தி கொடுக்கவில்லை அங்கே போய் ஒரு குரட்டை விட்டு அவர் இழுத்து விட்டேன்னா என்ன அந்த மாதிரி ஆனந்தம் இல்லையோ அப்போ விட்டு விடு சொல்லுங்க அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நீ விட்டு விடாட்டி நீ அதை விட்டு விடுற பாருங்க யூ ஸ்லீப் இன்டு ஸ்லீப் பாருங்க அங்கே என்ன நடந்தது நீ உண்மையான அந்த நான் இருந்தேன் இந்த ஒன்றும் இல்லை அப்போ இதை இங்கே செய்யணும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அதை நம்ம செய்வோம் நம்ம பார்வதி பதை ஹர ஹர மகாதேவ்